நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த நாளிலும் உங்களோட ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அவர் தந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில நம்ம தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட தலைப்பு பயமும் விசுவாசமும். நம்ம நிறைய விசுவாசத்தை குறித்து நிறைய நம்ம தியானித்திருக்கிறோம். நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். ஆனா நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல நம்மளுக்கு ஒரு பயம்ன்றது உலக பிரகாரமாய் நம்மளுக்கு வரதான் செய்யுது. அப்போ ஆண்டவர் எப்படி அந்த பயத்துல இருந்து நம்ம நீங்கி எப்படி விசுவாசத்துக்குள்ள வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கும் சரி, வேதத்துல இருக்கிற அநேக கதாபாத்திரங்களை நம்ம வேதத்துல இருக்கிற நிறைய பாத்திரங்களுக்கு பார்க்கும்போது அவர்களை எப்படி அவர் மாற்றினார், எப்படி வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஏன் பயப்படுகிற காரியம் நமக்குள்ள ஏன் வருது அப்படின்னாலே, பயம் அப்படின்ட்டு பார்த்தாலே வேதத்துல நம்ம பார்க்கும்போது அது அவிசுவாசத்திற்கு தான் ஒரு இதுவா இருக்குது. நம்ம நிறைய நேரங்கள்ல சிலரை பத்தி சொல்லும் போது அவங்களுக்கு விசுவாசமே இல்ல, அவங்களுக்கு விசுவாசமே இல்ல, அவங்க விசுவாசிக்க மாட்றாங்க அப்படின்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம். விசுவாசம் குறைவா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி தெரிந்து கொள்கிறது அப்படின்னா, ஒரு 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 மாதிரி ஒரு பயம் நம்மள சூழும். அது சொல்ல முடியாத ஒரு பயம் சில நேரங்கள்ல. இத நீங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. சம்டைம்ஸ் நானும் அத ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த பயம்ன்றது அது ஒரு மாதிரி ஒரு பயமா இருக்கும். கலக்கம், பயம் ஒரு மாதிரி ஒரு இதுவா இருக்கும். ஈவன் அந்த கவலைய கூட அந்த பயத்தோடயே எடுத்துக்கலாம். சோ அப்ப அந்த சூழ்நிலைகள்ல நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ளணும். இந்த பயம் என்பது இந்த பிசாசானவன் இந்த பயத்தை நமக்கு ஏன் கொண்டு வருகிறான் அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தை குலைக்க பண்ணுகிற ஒரு காரியம். இல்ல அப்படின்னா அது அவிசுவாசம் அப்படின்னா, பயம் அப்படின்னாலே அவிசுவாசம். ஆக்சுவலி பார்த்தா அவிசுவாசமும் விசுவாசம்னு நம்ம தலைப்பு வைத்திருக்கலாம். பயமும் விசுவாசம்னாலும் எடுத்துக்கலாம். அப்போ அந்த பயம் அந்த பயத்தோட தான் அந்த அவிசுவாசத்தை நம்ம ரிலேட் பண்ண முடியும். அப்ப நம்ம பயப்படுகிறோம், ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்மளுக்கு பயம் இருக்கு அப்படின்னா நம்ம அவிசுவாசமா இருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் குறைவுபட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டு அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் சமூகத்துல நம்ம காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு காரியம் நம்ம இடத்துல காணப்படணும். இன்னைக்கு நம்ம வாசிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல இருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 35ல இருந்து 41 வரைக்கும். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியாத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்போ இதுல பார்க்கும்போது நம்ம மார்க் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது சீஷர்களோடு ஆண்டவர் படகுல ஏறி அக்கறைக்கு போகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இதுதான். அவர் பின்னணியத்துல தூங்குறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பலத்த காற்று, சுழல் காற்று உண்டாகிறது. அப்போ அந்த சுழல் காற்று அடித்து படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல மோதும் போது அவர் பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்காரு இயேசு கிறிஸ்து. அப்போ சீஷர்கள் என்ன பண்றாங்க, அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்றாங்க. அப்ப அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்றாரு. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்றுன்னு வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் கேட்கிறார் சீஷர்களை பார்த்து, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அப்போ இதுல நம்ம நல்லா தெரிந்து கொள்ளலாம், விசுவாசம் இல்லாமல் போகுது அப்படின்னா அங்க என்ன இருக்குது? பயம் இருக்குது. பயம் இருந்துச்சுன்னா நமக்குள்ள என்னால விசுவாசம் இல்ல. அப்போ அந்த அந்த ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து படகுல அவங்களோடு கூட தான் பயணம் செய்கிறார். இந்த நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட தான் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்.
நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு நம்ம தனிமையில இருக்கிறோம். நம்மளுக்கு யாரும் நம்மளுக்கு துணை இல்ல. இது எப்படி அந்த படகுல இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட இருந்தாரோ, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்ம கூட நம்ம வாழ்க்கை படகுல அவர் நம்மளோடு கூட தான் அவர் பயணித்துட்டு இருக்கிறாரு. ஆனா நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு காரியங்கள் நமக்குள்ள வரும், ஒரு ஏதாவது ஒரு ஒரு காரியம் வரும்போது, நமக்குள்ள எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் இருக்கிறாருன்றதெல்லாம் நமக்கு மறந்து போயிடுது. அந்த பயம், அந்த சூழ்நிலையை குறித்த பயம் நமக்குள்ள வருது. வரும்போது என்ன ஆகுது? அவிசுவாசம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய விசுவாசம் குறைந்து போகிறது. நமக்குள்ள ஒரு அவிசுவாசம் வருது. அந்த பயம் வந்துருது. அந்த பயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம்? ஐயோ! ஆண்டவரே ஏன் இப்படி ஆச்சு? எனக்கு என்ன இப்படி இப்படின்னு நம்ம போய் ஆண்டவரிடத்துல புலம்புகிற ஒரு காரியம். இப்ப ஆண்டவர் நம்மிடத்துல என்ன கேட்பார்? அற்ப விசுவாசிகளே அப்படிதான் சொல்லிட்டு, ஏன் பயப்படுகிறீர்கள்? அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. அப்போ அந்த பயம் வந்து எப்பவுமே என்ன அப்படின்னா, அவிசுவாசத்தை குறிக்கிறது. அப்ப அந்த அவிசுவாசம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மள நாமளே ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். நெறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல." அப்போ நான் எப்படி இருக்கிறேன்? விசுவாசமோட இருக்கிறேனா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. நான் என் விசுவாசத்தை வர்த்திக்க எப்பொழுதுமே அனுதினமும் நம்ம ஆண்டவரத்துல ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஏன்னா நான் அந்த பயத்த ஃபீல் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் இனம் புரியாத ஒரு பயம் நம்ம நெஞ்சுல படபட படபடன்னு அடிச்சுட்டு, ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒரு காரியம். சில நேரம் பார்த்தா வந்து ஒண்ணுமே நடக்காத மாரி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், அது பாட்டுக்கு மனசே அறியாம அது பாட்டுக்கு சமாதானமா இருக்கும். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். பிள்ளைங்க கேட்கும், "அம்மா நீங்க எப்படி உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு பயமே இல்லையா? இந்த சூழ்நிலைய குறித்து?" அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப எனக்குள்ளயே ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை ஆண்டவர் ஒரு விசுவாசத்த நமக்குள்ள தந்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு காரியமா இருந்தாலும், நம்ம அதுதான் என்ன சொல்ல வருவேன்னா, மெக்கானிக்கலா நான் பயப்பட மாட்டேன். சிலர் வந்து அந்த சூழ்நிலைய கண்டு பயம் படபட படபடன்னு இருந்தாலும், அத வெளிய காட்டாம, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். அந்த ஒரு காரியம் கிடையாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வரணும். நம்மள அறியாம நம்ம அந்த சூழ்நிலைகள் நம்மளை பாதிக்காத ஒரு நிலைமை நம்மளுக்குள்ள வரணும். அந்த நிலைமைக்காக நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படுகிற ஒரு காரியம். அடுத்து ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, மார்க் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்கலாம். அது இந்த மார்க் 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஜெப ஆலய தலைவன் அவங்களுக்கு தெரியும். ஜெப ஆலய தலைவனுடைய காரியம். அந்த அவனுடைய குமாரத்தி வியாதியா இருக்கிற ஒரு காரியம். அப்ப அவர் வந்து ஆண்டவரிடத்துல வந்து சுகமாக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுகிறதுக்காக வந்திருக்கிற காரியம். அப்போ அங்க பார்த்தீங்க அப்டின்னா, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அங்க ஒரு இடத்துல ஸ்டாப் ஆக வேண்டியது இருக்கு. ஏன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகமாக்குகிற காரியம். அப்பவும் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஒரு இன்சிடென்ட் கூட என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஜெபாலய தலைவனுக்கு ஒரு விசுவாசத்த குடுக்குறதற்காக ஆண்டவர் அந்த காரியங்கள் நடந்தது அப்டின்றது. அப்போ இப்டி அ என் குமாரத்தி மரித்து போனாள்ன்னு வந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து வந்து வாங்க என் கூடன்னு சொல்லும்போது, அவர் போகிற வழியில தான் அந்த பெண்ணும் வந்து சுகம் பெறுகிற ஒரு காரியம். சில நேரங்கள்ல ஆண்டவர் வந்து சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறது நம்மளுக்கு விசுவாசம் வர்த்திக்கணும். ஏன் அப்டின்னா, ஆண்டவரே நம்மளுக்கு உதவி செய்யணும், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவர் நினைத்தாலும், நம்முடைய விசுவாச அளவு ஒண்ணு இருக்கு. இப்போ நம்மள்ட்ட அந்த விசுவாச அளவு அவர் விரும்புகிற அந்த அளவு இருக்கும்போது மாத்திரம் தான் அவரு கிரியை செய்ய முடியும். நம்ம அத முதல்ல புரிஞ்சுக்கணும். நெறைய நேரங்கள்ல பயத்தை வச்சுக்கிட்டு, அவிசுவாசத்த வச்சுக்கிட்டு, நம்ம வந்து ஆண்டவரே சுகமாக்கும், ஆண்டவரே சுகமாக்கும், ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவியும் அப்படிலாம் நம்ம கேட்போம். ஆனா அந்த ஒரு பக்கம் அந்த பயம் நம்மள போட்டு மேற்கொண்டு பாடா படுத்திட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவருக்கு அது ஒரு காரியத்த நாம எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில புரிந்துக்கணும். ஆண்டவரே அதனாலதான் என்னுடைய விசுவாசத்த நீங்க வர்த்திக்க பண்ணுங்க. என் விசுவாசத்த ஏன் விசுவாசத்த குறித்து வேதம் அதிகமாய் நெறைய டாபிக்ல நம்ம பேசலாம். விசுவாசம் வேணும்ன்றது முக்கியம். அதே நேரத்துல ஆண்டவர் விரும்புகிற அளவுக்கு விசுவாசம். ஆண்டவர் கிரியை செய்யும்படியான ஒரு விசுவாசம். ஆண்டவர் அவர் பரிசுத்த தேவனா இருந்தாலும், நம்மளும் 2 பக்கமும் ஈக்குவலா பேலன்ஸ்டா இருந்தா மாத்திரம் தான் என்னது அவர் கிரியை செய்ய முடியும்.
அப்ப அவருடைய வல்லமையும் நம்முடைய விசுவாசமும் இணையும். அப்ப இங்க ஜெப ஆலய தலைவன் அங்க போகிற வழியில அங்க ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் சொல்லுவாங்க. பட் நம்மளும் அதேதான் நம்மளும் நினைக்கிறோம். ஏன்னா இந்த வாசிக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. அவன் முன்னாலதான் அவ தொடுகிறா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரும் அவகிட்ட சொல்றாரு. அப்ப அதெல்லாம் அவன் பாக்குறான். அதே நேரத்துல அங்க ஜெபாலய தலைவனுடைய வீட்டுல இருந்து சிலர் வந்து என்ன சொல்றாங்க, உங்களுடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள். இதே சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் இனி குணமாக்கவே முடியாது, இது ஒண்ணுமே இல்ல, இது அவ்வளவுதான், இது இது மரித்து போன ஒரு நிலைமை, இனி இதெல்லாம் ஒண்ணும் இதுக்காண்டி ஜோமணி எல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்கிற ஒரு காரியம். இது ஒரு விதமான அவிசுவாசத்தை நமக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் விசுவாசத்தை ஒரு அசைக்கிற ஒரு காரியம் நம்மிடத்துல. அப்போ விசுவாசி என்னது பதறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற, ஆண்டவருக்கு என்னன்னா அவனுக்கு அவனுடைய குமாரத்திக்கு சுகம் கொடுக்கணும்ன்ற வாஞ்சை இருக்கு. அப்ப அவர் உடனே என்ன சொல்றாரு, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா, எங்க அவனுடைய விசுவாசம் குறைந்து போயிட்டு அவருடைய வல்லமை அங்க கிரியை செய்ய முடியாம போயிடும் அப்படின்றது ஒரு பயம். இப்ப நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் இல்ல, நம்மளுக்கு ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு கிருபை செய்யணும் அப்படின்னா அவர் எவ்வளவு துரிதமாய் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினைக்கலாம், குமாரத்தை மறிக்கிற வரைக்கும் இந்த மனுஷன் இங்க வெயிட் பண்ணிட்டு இப்படி எல்லாம் இதை பண்ணிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அவனுடைய வேலைக்காரர்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய காரியங்கள் என்ன அப்படின்னா அது வித்தியாசமா இருக்கும். அவருடைய நினைவுகள் அல்ல நம்முடைய நினைவுகள். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி அவர் யோசிக்கிறது இல்லை. அப்போ அவருடைய அந்த விசுவாச அளவை அவர் அந்த கம்மியா இருந்திருக்கும் ஒருவேளை மேபி. இப்ப அந்த காரியங்களை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகிறது. இவங்க வந்து அந்த விசுவாசத்தை குலைக்கிற ஒரு காரியம் அவன் கேள்விப்படும் போது அவன் நிலை குலைந்து போயிடக்கூடாதுன்னு அடுத்த செகண்ட் அவர் அங்க ரியாக்ட் பண்றாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, ஏன்னா உன் பயம் கிரியை செய்ய விடாதபடிக்கு என்ன தடுத்துரும், என்னுடைய வல்லமை அங்க கிரியை செய்ய முடியாதபடிக்கு ஒரு காரியம் அங்க நிகழ்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க என்ன ஆகுது அப்படின்னா, அங்க போகும்போது கூட அவர் பாத்தீங்க அப்படின்னா வேற யாரையும் தம்மோடு வருகிறதுக்கு இடம் கொடாமல் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மைன்யூட்டா நோட்டீஸ் பண்ணோம்னா வேற யாரும் வந்து திருப்பியும் அங்க குளறுபடி பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரியமா இருக்கலாம். அப்போ அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா பயப்படாதே அப்போ விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவிசுவாசம் அந்த பயம் அப்படின்றது ஒரு அவிசுவாசத்துல ஒரு இது காரியமா இருக்கிறது. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுக்கலாம். லூக்கா 5:10. சீமோனுக்கு கூட்டாளியான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்றார். அப்ப இந்த கதையும் நமக்கு தெரியும். பேதுரு மீன் பிடிக்கிற ஒரு காரியம். அவங்க முழுவதும் பிரயாசப்பட்டும் அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கல. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவங்க போடும்போது அங்க வலை கிளியத்தக்கதாக. பேதுருவை குறித்து உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு மீன் பிடிக்கிற ஒரு தொழிலை செய்கிறவர். அவர் என்ன அப்படின்னா ஒரு பயந்த ஒரு சுபாவம் இருக்கிற ஒரு காரியம். அப்போ நீங்க அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவர் ஆண்டவர் கூடவே இருந்தாலுமே அவருக்கு என்ன அப்படின்னா ஒரு பயம் அவருக்கு இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் வந்து அவர் மறிக்கிற தருவாயில அவர் இருக்கும்போது அவர் என்ன சொல்லுகிறாரு, அந்த மறிக்கிறதுக்கு முன்னால அவர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னா லூக்கா 22:32 பார்க்கும்போது சீமோனே 31:32 சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க பார்க்கும்போது சீமோன் கிட்ட முதல்லயே அவர் சொல்றாரு, நீ பயப்படாத. இந்த சூழ்நிலைகளை பார்த்து ஒருவேளை இவ்வளவு மீன் கிடைக்குது, நமக்கு அதுவும் ஒரு பயமா இருக்கும். சில நேரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம். ஐயோ இது என்ன இப்படி நடக்குது, என்ன ஒரு காரியம், ஐயோ நம்ம என்ன ஆயிட போகுது அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் இருக்கதான் செய்யும். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் அவனுடைய பயத்தை அங்க உணர்ந்து கொள்கிறார்.
பயப்படாத, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவராயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளையும் ஆண்டவர் எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்னா, மனுஷரை பிடிக்கிறவர்களாய். அப்ப நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, சீமோனை மாதிரி நிறைய சூழ்நிலைகள் நம்மளுக்கு வரும். ஆண்டவரை மறுதலிக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்மளுக்கு இந்த காலகட்டத்துல நம்ம ரத்த சாட்சியா மறிக்கிறதோ அந்த இதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் தெரியல. அந்த கிறிஸ்துவனுடைய காலம் வருகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல. பட் இருந்தாலும் சீமோனுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, சேவல் கூறதுக்கு முன்னே 3 தடவை நீ என்னை மறுதலிப்ப. எதனால அவன் ஆண்டவரை மறுதலித்தான்னா, பயத்தினாலதான் அவன் மறுதலித்தான். தன்னை கொலை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் அப்பவும் அவன்கிட்ட சொல்றாரு, கோதுமையை சொலையில புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்போ நீ என்ன பண்ணணும்? குணப்பட்ட பின்பு, குணம் அப்படின்றது அங்க என்னது குறிக்குது அப்படின்னா, உன் பயம் நீங்கி, உன் அவிசுவாசம் நீங்கி, நீ விசுவாசமான பிறகு உன் சகோதரரையும் நீ என்ன பண்ணு? ஸ்திரப்படுத்து. இதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். என்ன அப்படின்னா, நீ உனக்கு ஒரு பயம் இருந்தது அப்படின்னா, நீ சாரி, எனக்கு ஒரு கால் வந்துட்டே இருக்கு, நான் அட்டெண்ட் பண்ணிட்டு வரவா? கேக்கல சிஸ்டர். இல்ல, ஒரு கால் வந்துட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. அக்கா பேசிட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் கனெக்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். சாரி, ஒரு கால் வந்துட்டே இருந்தது கண்டினியூஸா. அப்போ இங்க பார்க்கும்போது அந்த சீமோனுடைய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, பேதுருடைய காரியம் என்னன்னு பார்த்தா, ஒரு பயம். அந்த பயத்தை ஆண்டவர் நீக்கிறதுக்கு தான் நீ குணப்படணும் அப்படின்னு அங்க சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 4:13 வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுடன் கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ அங்க பார்க்கும்போது பேதுரு அந்த பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, படிப்பறியாதவர்கள், பேதைகளா இருந்தாங்க. ஆனா அவங்க யார் கூட இருந்தாங்க? ஆண்டவரோடு கூட இருந்தவங்க. ஆனா அப்போ முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அவங்கள குணமாக்குன பின்பு அந்த பயத்தில இருந்து அவங்க விடுதலை பெற்று எவ்வளவு தைரியமாய், பேதுருடைய வாழ்க்கையை குறித்து தெரியும். அவர் இரத்த சாட்சியாய் மரித்தாரு. அதுவும் அவரை தலைகீழ சிலுவையில அறைந்து கொள்ளுகிறதற்கு அவர்கள் தயாராகும் போது அவர் சொன்னாரு, என்ன தலைகீழா, நான் நேரா என்ன சிலுவையில அறையறதற்கு கூட நான் பாத்திரன் இல்ல, என்ன தலைகீழா சிலுவையில அறையுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரத்த சாட்சியாய் மரித்தார். அப்போ முதல்ல பேதுருகிட்ட ஆண்டவர் சொல்றது, பயப்படாதே, மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பா. ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு தெரியும், பயம் இருந்ததுன்னா ஆண்டவரும் கிரியை செய்ய முடியாது, நம்மளும் ஆண்டவர் இடத்துல இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளும் மனுஷரை பிடிக்கிறவர்களா இருக்கிறோம், ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறோம், நம்ம செய்ய வேண்டிய அந்த காரியங்களை நம்ம தெளிவாய் செய்ய முடியாது. அப்போ ஆண்டவரோடு கூட இருந்த பேதுரு தான். ஆனா அந்த பயம் பேதுரு கிட்ட இருந்தது. அப்போ சில நேரங்கள்ல நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை நம்ம வரும்போது, ஆண்டவரே நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், இவ்வளவு ஆண்டவர் எனக்கு செய்கிறீர், ஆனா எனக்குள்ள ஏன் இந்த பயம், எனக்குள்ள ஏன் இந்த அவிசுவாசம் வருகிறது அப்படின்னு நம்ம போராடிட்டு இருப்போம். கவலைப்படாதீங்க, பேதுருடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டவரோடு கூட தான் இருந்தாரு கடைசி வரைக்கும். அந்த 3 வருஷங்கள் ஆண்டவரோடு கூட இருந்தாரு. ஆனா என்ன, ஆண்டவருடைய மரண தருவாயில ஆண்டவரை மறுதளித்தார். ஏன் அப்படின்னா அந்த பயத்து நிமித்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேதுருடைய தைரியத்தை நம்ம பார்க்க முடியும். எல்லாரும் வியப்படையும்படியான ஒரு தைரியம் பேதுருக்குள்ள இருந்தது. அப்போ அந்த பயம் எப்படி போக்கப்பட்டது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ குணப்பட்ட பின். அப்போ நம்ம ஆண்டவரே என்னை குணமாக்கும். நம்ம நிறைய உலக வியாதிகளுக்காக ஆண்டவரத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இந்த சுகத்துல இதுல இருந்து சுகம் தாங்க, அதுல சுகம் தாங்க, இப்படி எனக்கு இது வேணும் அது வேணும்ட்டு. ஆனா
ஆண்டவரே என்னை குணமாக்கும், என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும், என்னுடைய பயம் நீங்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஜெபிக்கிற ஒரு காரியம் நம்மள காணப்படணும். இன்னொன்னு ஒரு காரியம் நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. வேதத்துல சொல்லுது பயம், அன்பு இருந்துச்சுன்னா பயம் இருக்காது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு. பயமானது வேதனை உள்ளது, இப்ப பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயம் அப்படின்னு சொல்லும் போது 2 விதமான பயத்தை நாம எடுத்துக்கொள்ளணும். இது நம்ம சொல்லுகிற காரியம் என்னன்னா உலக பிரகாரமான மாம்சீகமான ஒரு பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேற, மாம்சீகமான பயம் வேற. உலக பிரகாரமான பயம் என்ன பண்ணும் அப்படின்னா தடுமாற்றத்தை கொடுக்கும். நம்முடைய தலைப்பு பயமும் விசுவாசமும். பயம் அப்படின்றது நம்மளுக்குள்ள தடுமாற்றத்தை கொடுக்கிறது. ஆனா விசுவாசம் என்ன தரும் அப்படின்னா பலத்தை தருகிறது. அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த பயத்தை நாம மேற்கொண்டுருவோம். அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்படி அந்த பயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒன்றுமில்லாம போயிடும். விசுவாசம் அதிகரித்துட்டே இருக்கும். அப்ப இந்த நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் எப்படி நமக்குள்ள வரும்? அப்ப நம்மளுக்கு அன்பு இருந்தா பயம் இருக்காதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப நம்ம எப்படி இந்த பயத்தை நம்மளை விட்டு நீக்க முடியும் அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா, அப்போ 1 யோவான் 4ஆம் அதிகாரம் ஓகே 1 யோவான் அந்த அவருடைய கற்பனைகளை நாம கை கொண்டா அவரிடத்துல அன்பு கூறுகிறோம்னு ஒரு வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அதே மாதிரி 2ஆம் வசனம் வாசிச்சோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். அப்போ அன்பு இல்ல, அன்புல பயம் இல்லை. அப்ப பயம் நம்ம இடத்துல காணப்பட்டுட்டா நம்ம இடத்துல அன்பு இல்லைன்னு அர்த்தம். நம்ம முதல்ல பார்த்தோம் விசுவாசம் இல்லை அப்படின்னா அங்க பயம் இருக்குது அப்படின்னு. அப்போ பயம் இருக்குது அப்படின்னா நம்ம இடத்துல என்னது இல்ல, அன்பும் குறைஞ்சுதான் இருக்கு. இப்ப ஆண்டவர் இடத்துல நாம அன்பு கூறுகிறோம், நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்ம அன்பு கூறுகிறோம் ஆண்டவர் இடத்துல அதிகமாய். ஆண்டவரே நாம நேசிக்கிறேன் ஆண்டவரே. நான் அதை எப்பவும் சொல்லுவேன், ஜெபிக்கும் போது நம்ம அதிகமான வார்த்தையில ஆண்டவரே நாம நேசிக்கிறேன் அப்பா. சாம் ஜெபத்துல எப்பவும் சொல்லுவாங்க, ஜெபிக்கும் போது நம்ம ஆண்டவரத்துல சொல்லணும். நம்ம பிள்ளைகள் இடத்துலயோ இல்ல நம்மளுடைய கணவரோ இல்ல மற்றவர்களோ நம்ம இடத்துல நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன் அம்மா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய குடும்பத்தாரோ நம்மள சொல்லும் போது நம்மளுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குதோ, அதே போல ஆண்டவரத்துல அனுதினமும் நம்ம போய் அப்பா நாம நேசிக்கிறேன் ஆண்டவரே, நாம நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு அவ்வளவு பிரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம எப்பவும் நானும் அந்த வார்த்தைகளை சொல்லுவேன், ஆண்டவரே நாம நேசிக்கிறேன் அப்பா, நாம நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நாம அவரிடத்துல அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறுகிறோம். ஏன் அப்படின்னா அன்பு கூறும் போது அந்த பயம் அங்க போயிடுது. நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி 1 யோவான் 4:18 பார்த்த மாதிரி அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்ப பூரண அன்பு நமக்குள்ள வரணும் அப்படின்னா பயம் வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம அன்பு கூற ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டுடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ள ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு. அப்ப அன்பு இல்லை அப்படின்னா பயம் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. பயம் வந்தா என்ன ஆயிடும், விசுவாசம் இல்லாம போகிற ஒரு சூழ்நிலை. அப்போ நம்ம எப்படி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு ஆண்டவரத்துல ஜெபிக்கிறோமோ அதே போல ஆண்டவரே நாம நேசிக்கிறேன், நம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்ளணும், உமக்கு பயப்படுகிற பயம் அது வரணும், உலகத்துக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்முடைய ஜெபம் இருக்கணும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம்.
ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். 10 minutes sequence. அப்போ உபாகமம் 8ஆம் அதிகாரம் பார்க்கும்போது உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய் அப்படின்னு அங்க பாக்குறோம். அன்பு கூறணும் அப்படின்னா கற்பனைகளை கைக்கொள்ளணும்ட்டு நம்ம வாசிச்சோம். அப்போ கற்பனைகளை கை கொள்ளும் போது என்ன வருகிறது அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வருது. உலகத்துக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நமக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா விசுவாசம் வரணும் அப்படின்னா அந்த பயம் நம்ம நீங்கணும். பயம் நீங்கணும்னா நம்ம அன்பு கூறுகிற ஒரு காரியம் நம்ம இடத்துல காணப்படணும். அன்பு கூறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த கற்பனைகளை கைக்கொள்ள நமக்குள்ள அன்பு உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் நமக்குள்ள என்ன பண்ணும், நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். மல்கியா 2:5 வாசிக்கலாம். மல்கியா 2:5. அவனோடே பண்ணின என் உடன்படிக்கையை ஜீவனும் சமாதானமாக இருந்ததும் அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். அப்போ நீங்க அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமா இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்போ அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஏன் நமக்கு ஆண்டவர் தந்தார் அப்படின்னா அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். அவரிடத்துல நம்ம அன்பு கூறுகிற ஒரு காரியம் நம்ம இடத்துல காணப்படணும். அப்ப மனுஷருக்கு பயப்படுகிற பயம் நம்ம விட்டு விலகணும். அப்பதான் நமக்குள்ள என்ன ஆகும், விசுவாசம் உண்டாகும். விசுவாசத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ள நம்ம காணாத காரியங்கள் எது கண்களினால காண முடியாத காரியங்களா இருந்தாலும் அதை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். தாவீதெல்லாம் சொல்லும் போது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேட்டும். எனக்கு எப்பொழுதுமே ஒரு மனசுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, ஆண்டவரே கடைசி வரைக்கும் எந்த ஒரு மரண பயமோ எதை குறித்து ஒரு பயமும் எனக்குள்ள வரக்கூடாது ஏசப்பா அப்படின்னு நினைப்பேன். சிலர் சொல்லுவாங்கல்ல, மறிக்கிற இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு மரண பயமோ, அவங்க கண்கள்ல கூட அந்த மரண பயம். ரீசெண்டா பார்த்தேன், சதாம் ஹுசேனை தூக்குல போடும்போது அந்த நீதிபதி அந்த தீர்ப்பை வாசித்து தூக்குல போடணும்னு சொல்லும்போது அவர் சிரித்த முகமா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரை அறியாத ஒரு ஜனங்கள் கூட அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய காரியம் எப்படி இருக்கணும்? நம்மளுக்குள்ள அந்த மரண பயம், நிறைய பேருக்கு அந்த வியாதி வரும்போது ஒரு மரண பயம், இல்ல சூழ்நிலைகளை குறித்ததான ஒரு பயம். எனக்கு கொஞ்சம் நான் யூஸ்வலா சிலர்லாம் பேசிக்கலா அவங்க வளர்ந்த விதம், சூழ்நிலைகளை கொண்டு அவங்க ஒரு மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் ஹேண்டில் பண்ற ஒரு இதை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பயம், எதையுமே ரொம்ப நான் கொஞ்சம் பயப்பட மாட்டேன். யூஸ்வலா எல்லாத்துக்கும் பயப்படுகிற ஒரு இது கிடையாது. ஆனா அந்த பயம் எப்படி இருக்கும்ன்ற உணர்வும் எனக்கு தெரியும். ரியலாவே சில நேரங்கள்ல பயம் வரும்போது அந்த பயம் எப்படி இருக்கும்ன்ற ஃபீலிங்கும் எனக்கு தெரியும். ரொம்ப தைரியசாலின்னு சொல்ல வரல. ஆனா அப்பவும் நினைப்பேன், எல்லா பயத்தையும் மேற்கொண்டு அந்த ஒரு அனுபவம்ன்றது அது எவ்வளவு பெரிய ஒரு இது. அப்ப நம்ம அந்த அந்த இதுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில நேரம் சிலர் சின்ன சின்ன காரியங்களுக்கு எல்லாம் பயப்படுறத பார்க்கும்போது பார்த்துட்டு, ஐயோ இது என்ன இப்படி பயப்படுறாங்க, எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன் மனசுக்குள்ள. ஆனா அவங்கள பத்தி நக்கலாலாம் சிரிக்கிறதுலாம் இல்ல, பட் இதுக்கு கூட பயப்படுறாங்களே அப்படின்ட்டு யோசிப்பேன். அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படித்தானே நினைப்பாரு இல்ல? நம்மளை விட அதிகமாய் ஆண்டவருடைய அன்புல கட்டப்பட்டவர்களா இருந்தாங்க, விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க நம்மளை பத்தி அப்படிதான் நினைப்பாங்க. என்ன இவங்க இப்படி இந்த சகோதரி இவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 14:1 பாத்தீங்க அப்படின்னா, யோவான் 14:1 வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்போ உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, என்னிடத்துல விசுவாசமா இருங்கள், தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரிடத்துல நாம விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த விசுவாசம்
கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். நம்ம இவ்வளவு நேரம் பார்க்கும்போது ஆண்டுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது அன்பு உண்டாகுது, அந்த அன்பினால அவர் மேல பயம் உண்டாகுது, அதுல விசுவாசம் உண்டாகுதுன்னு பாக்குறோம். ஆண்டுடைய வார்த்தையினால விசுவாசம் வருகிறது மாத்திரமல்ல, விசுவாசம் எப்படி வருது? அது ஒரு வரம். 1 கொரிந்தியர் 12:9 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:9. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். அப்போ ஆவியினால விசுவாசம் வருது. சிலருக்கு அபரிதமான விசுவாசம் இருக்கும். நம்ம அதை குறித்து கலங்க வேண்டியது இல்ல. அவங்க விசுவாசத்தையும் நம்ம வேதம் சொல்லுது, அவனவனுக்கு தேவன் அளித்த அளவுன்னு இருக்கு விசுவாசம். அப்போ ஒருவேளை அவங்களுக்கு விசுவாச வரம் அவர்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னா, வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறதுக்கோ இல்ல மற்ற காரியங்களுக்கோ ஆண்டவருடைய பிள்ளைகளை வழிநடத்திருக்கோ அவங்களுக்கு விசுவாச வரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதை நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, அது விசுவாசம் என்பது ஒரு வரத்திலையும் இருக்கு. வார்த்தைகளினால விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம் இருக்கிறது தவிர, தேவனுடைய வரத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு விசுவாசம். அதே மாதிரி கலாத்தியர் 5:22 பாத்தீங்கன்னா, விசுவாசம் கனிகள்ல வரும். அந்த கனிகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். அப்போ அந்த கனியாகிய விசுவாசத்தை கலாத்தியர் 5:22 எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த கனி, அப்ப 3 விதங்கள்ல நாம விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம். அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறது 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலை அப்படின்றதே எப்படி வருது? பயத்தினாலதான் வருது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்கிறார். ஏசாயா 41 நீங்க முழுவதுமா படுத்தீங்க, 41:13 பாத்தீங்கன்னா, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 2 தீமோத்தேயு 1:7 பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப பயமுள்ள ஆவி ஏன் நமக்கு வருது? நம்ம ஆண்டுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் நம்ம உட்கொள்ளல, கனிகளை நாம இன்னும் பெற்றுக்கொள்ளல, ஆண்டுடைய வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள. ஒருவேளை அவர் நம்மளுக்கு அந்த விசுவாச வரத்தை தருகிறதா இருப்பாரு. ஆனா இந்த விசுவாசம் அவர் கிரியை செய்யும்படியான ஒரு காரியம் நம்மிடத்துல காணப்படல. அப்பா, நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்லுகிறாரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அப்போ ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு, நீ பயப்படாது. ஃபர்ஸ்ட் ஆதியாகமத்துல முதல் வேதத்துல ஃபர்ஸ்ட் பாக்குற காரியம் பயப்படாதே அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லுகிற காரியம். ஏன் அப்படின்னா, அவன் விசுவாசிகளின் தகப்பனா இருக்கிறான். இப்போ ஃபர்ஸ்ட் அவங்கிட்ட சொல்றாரு பயப்படாதேன்னு வருகிற வசனம். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அப்ப அவன் என்ன சொல்றான்? நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன் ஆண்டவரே, என் தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் தான் என் வீட்டுல இருக்கான், அவன் தான் எனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் போல அப்படின்னு சொல்லும் போது, அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, வானத்தை அண்ணாந்து பார், அவைகளை அந்த நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா எவ்வளவு பயத்தை ஆண்டவர் கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு, நம்மளுக்கு தெரியும் அப்படிதானே? எப்படி எவ்வளவு பயம்னா, இதெல்லாம் சொல்லும் போது அவன் இம்மீடியட்டா அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதே அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதல்ல அங்க சொல்றாரு பயப்படாதே. ஏன்? அவன் விசுவாசிக்கணும். அதனால ஆண்டவர் அங்க ஹெல்ப் பண்றாரு. 100க்கு அந்த அதிபதி கிட்ட எப்படி அந்த ஜபாலய தலைவன் கிட்ட எப்படி அவர் சொன்னாரோ, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, அதே மாதிரி இங்க ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்போ அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் அங்க விசுவாசிக்கிறான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆபிரகாம சும்மா எல்லாம் விடல, விசுவாசிகளின் தகப்பன்னு பேரை கொடுத்து ஒரு பிள்ளைய கொடுக்கறதுக்கு 100 வருஷம் ஆக்குனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைய பலி கொடுக்க சொன்னாரு. அவனுக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கும். ஆனா அந்த விசுவாசத்தினால அவன் அந்த பயத்தை மேற்கொண்டான். பிள்ளைய பலியிட சொல்ல உடனே எவ்வளவு பயம் வந்திருக்கும். அப்போ அந்த பயத்தை அவன் மேற்கொண்டான். ஆதியாகமம் 22:12 நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால்
நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ அங்க விசுவாசம் உண்டாகும் போது அங்க என்ன உண்டாகிறது? தேவனுக்கு பயப்படுகிற பயம். அது சொல்றாரு, ஏகசுதன் என்று பாராம அவனை எனக்கு ஒப்பு கொடுத்த. உனக்குள்ள ஒரு பயம் இருந்தது, ஆனா அந்த பயத்தை நீ மேற்கொண்டாய். விசுவாசத்தினாலே நீ இந்த பயத்தை மேற்கொண்டதுனால உலக பயத்துல இருந்து நீ எந்த பயத்துக்கு போயிட்ட? தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள வந்துச்சு அப்படின்னு அவர் அங்க சொல்லுகிற ஒரு காரியம். இதேதான் நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:23. மோசே பிறந்தபோது அவருடைய தாய் மாமன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அப்போ மோசேயுடைய பெற்றோர் தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அப்போ அங்க விசுவாசம் இருக்கும்போது அங்க என்ன இல்ல? ராஜாவின் கட்டளைக்கு பயம் இல்ல. தலையே சீவிடுவாருன்னு சொல்லியிருக்காரு ராஜா. ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இங்க அழகுள்ள பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அவர்களுக்கு தெரிந்தது, மோசேயுடைய தாய்க்கு தெரிந்திருந்தது, இது ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கும்போது நமக்கு யாருக்கும் பயப்பட மாட்டோம். யாருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்? நமக்கு ஆண்டவருக்கு. ஆபிரகாமுடைய காரியத்தை பார்க்கும்போது அந்த விசுவாசம் அவனுக்குள்ள என்னத்தை கொண்டு வந்தது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நம்ம இடத்துலன்னா, அவருக்கு பயப்படுகிற பயம். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும்னு வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள திட நம்பிக்கையை கொண்டு வருகிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்மளுக்கும் அதுதானே சொல்கிறார். நான் உனக்கு கேடகமும் கேடகம்னா என்னது? எதுவும் உங்களை தாக்காது. இந்த கேடகமா இருப்பார், பலனா இருப்பார். அப்போ அந்த பலத்துல நாம என்ன பண்ணுவோம்? இந்த உலகத்தை நம்ம மேற்கொள்கிற ஒரு காரியம். இதுதான் எபிரேயர் 11:27 பார்க்கும்போது மோசேயை குறித்து பார்க்கும்போது எபிரேயர் 11:27 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அப்போ இங்க பார்க்கும்போது மோசேயுடைய காரியம் என்ன? விசுவாசத்தினாலே அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து. தேவன் நமக்கு அதர்சனமானவரா தான் இருக்கிறார். நம்ம அவரை கண்கள்னால பார்க்கவே முடியல இப்பவும். அப்ப அவன் கண்டான், அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாம எகிப்தை விட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விசுவாசம் தான் அங்க என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு அவனுக்கும் தெரிஞ்சிருந்தது தன்னை குறித்ததான தேவ திட்டங்கள். அப்போ நம்மளுக்குள்ள அந்த பயம் வருது அப்படின்னா நமக்குள்ள அவிசுவாசம் காணப்படுகிறது. பயம் இருந்ததுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா நாம அவிசுவாசிகளா இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேதுருவினுடைய பயமும் அதே மாதிரிதான் பவுலையும் பாத்தீங்க அப்படின்னா கப்பல் சேதம் வருது. கப்பல்ல அவங்க பவுலை வந்து சிறைப்படுத்தி அவங்க கொண்டு போகிற ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வாசிக்கணும்னு இதுல அப்போ எல்லாரும் பயப்பட்டு என்ன பண்றாங்க? கப்பல் ஃபுல்லா சேதமாயிடுது. அவன் சொல்றான் கப்பல் யாத்திரை வேண்டாம் அப்படின்னு எனக்கு உணர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேட்காம என்ன பண்றாங்க? கூட்டிட்டு போகிற ஒரு காரியம். அப்ப எல்லாரும் பயந்து இருக்கும்போது பேதுருவிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? பவுல் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்னாலெல்லாம் நிக்கணும், நீ பயப்படாத, நீ எனக்காக அநேக காரியங்களை செய்யணும் அப்படின்னு எப்பொழுதுமே பவுல் கிட்ட பவுலோட சூழ்நிலைகள் மோசமா இருக்கும்போது ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள காணப்படும் போது சூழ்நிலைகளை குறித்து ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி தருவார். சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, இந்த சூழ்நிலைகள்ல இருந்து எப்படி நம்ம விடுவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள். அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப ஒரு அருமையான வசனத்தை இன்னைக்கு வாசிச்சேன், அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். யாத்ராகமம் 23:27 வாசிக்கலாம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்தேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன்.
எப்பவுமே நம்ம சொல்லுவோம்ல, கர்த்தர் நமக்கு முன்னால போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க என்ன சொல்ற, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்னால போக சொல்லுவேன் அப்படின்னு. அப்போ நம்முடைய விசுவாசம் நமக்கு முன்னால செல்லணும். நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். அதான் வேதம் சொல்லுது, விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்கள் உங்களை சோதித்து பார்க்கணும். நம்மளை நாமளே நிதானித்து அறியணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு முன்னால போகும்போது நமக்கு முன்னாடி எதுவும் நம்மளுக்கு வராது. இன்னொரு வசனமும் 1 பேதுரு 3:6 வாசிக்கலாம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்ய ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருப்பீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். இப்போ இதுல பார்க்கும்போது, நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள் அப்படின்னு. நம்ம எல்லாரும் வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததினா ஆட்டோமேட்டிக்கா நம்ம யாரு? சாராளுடைய பிள்ளைகள். அததான் இங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ஆபிரகாமின் சந்ததியாய் நம்ம மாறணும் அப்படின்னா, நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாம இருந்தோம் அப்படின்னா, நான் சொன்னேன் பயத்தை குறித்து சொல்லும் போது, பயம் எதோடெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குது அப்படின்னா, பயம் இருந்துச்சுன்னா அங்க அன்பு இல்ல, பயம் இருந்துச்சுன்னா அங்க விசுவாசம் இல்ல, பயம் இருந்ததுன்னா அங்க ஒரு கீழ்ப்படிதல் இல்லாம போகிற ஒரு காரியம். அப்போ நமக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப விசுவாசம் வரும்போது நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆட்டோமேட்டிக்கா வருது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது நம்ம யாருக்குமே இந்த உலகத்தாருக்கு நம்ம பயப்பட தேவையே இல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வரும்போது நம்ம எல்லாரும் நம்மளுக்கு பயப்படுகிற ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் சொல்லுவாரு. யோவான் அவரை பார்த்து பயந்து விழும்போது அவருடைய கால பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கேன், உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மிடத்துல ஆண்டவர் அதான் சொல்றாரு, நான் பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன், நான் உயிர் உள்ளவரா இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் எப்பொழுதும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம பயப்படாம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருப்போம். வெளிப்படுத்தல் 21:8 பாத்தீங்க அப்படின்னா முதலாவது யாரு தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டா, 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில பங்கடைவார்கள் அப்படின்னா பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அப்படின்னு போட்டிருக்கு. இங்க பிரிச்சே போட்டிருக்கு. தேவ பயம் நமக்குள்ள இருக்கணும், ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கணும், ஆண்டவர் கிரியை செய்கிறதற்கு அந்த விசுவாசம் தேவைப்படுகிறது. நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துல இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தார் நம்மள ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம ஆபிரகாமை போல, மோசேயை போல, பவுலை போல, பேதுருவை போல ஆண்டவருக்குன்னு எழும்பி பிரகாசிக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.